வணக்கம். ஆக்சுவலி இது வந்து சொல்லாம கொள்ளாம டக்குன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் இல்ல ஒண்ணும் இல்ல. நேத்து Thursday வந்திருக்கு. அதே வியாழக்கிழமை சென்டிமெண்ட் வி சென்டிமெண்ட். அவர் எப்பவுமே சாய்பாபா டிவோட்டில, அதனால Thursday. அஜித்தா? அதுவே தெரியாதா? எனக்கு தெரியாதுப்பா. ரொம்ப தீவிரமான சாய்பாபா டிவோட்டி. அதனால தான் மோஸ்ட்லி அவரோட மூவிஸ் டீசர் எல்லாமே வந்து Thursday அன்னைக்கே ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும். அது மாதிரி சடனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியவே இல்லை, ட்ராவல் இருந்ததுனால நான் சரியா அப்டேட்ஸும் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் கேட்ட பிறகு என்ன டீசர் ரியாக்ட் பண்ணல, எப்போ வந்துச்சு டீசர் அப்படின்னு எடுத்து போய் பார்த்தா வந்திருக்கு போல இருக்கு. பாத்துட்டீங்களா? அதனால பார்க்காம சரி நம்ம வீடியோக்காக பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓப்பன் கூட பண்ணல, நான் அப்படியே வச்சிருக்கேன். ஆனா எல்லாருமே பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 செகண்டே அந்த ஆரம்பிக்கிற மியூசிக்கே பிஜிஎம்ஏ நல்லா இருந்துச்சு. அனில் ரூத் அதுக்கு எதுக்கோ போட்டிருந்தாங்க, உண்மையாவே இவர் வந்து அனில் ரூத் மாதிரி தான் தோணுது அப்படின்னு. அனில் ரூத் அப்படின்னா விஜய் படத்துக்கு மட்டும் நல்லா போடுறாரு அப்படின்னு. சீரியஸ்லி தலைவர் படத்துக்கும் தான் நல்லா போட்டிருக்காரு. இல்ல இப்ப எதுக்கோ ஒரு அதுதான் இப்ப ஏதோ ஒரு படத்துக்கு வந்து சரியா போடலன்ற மாதிரி ஏதோ கேட்டிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். மறுபடியும் ரோடா? மியூசிக் நல்லா தான் இருக்கு, புதுசா இருக்கு. எனக்கு அர்ஜுன் அர்ஜுன் அஜித் காம்போ வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்காரு. அப்படிதான் நினைக்கிறேன். நல்லா இருக்காருப்பா. எல்லாரும் எல்லாமே ஓகே. ஆக்சுவலி இது வந்து இப்பயே வர வேண்டியது, தீபாவளிக்கே வர வேண்டியது. பட் ஆனால் டிலே ஆயிடுச்சு. படம் எனக்கு அந்த இது பாக்குறப்ப எனக்கு எக்ஸாக்டா எப்படி சொல்றது, ஒரு வெஸ்டர்ன் ஹாலிவுட் மூவிஸ் மாதிரி இருந்துச்சு. பிஜிஎம் அது மாதிரி தான் இருக்கு. அவர்கிட்ட நீங்க போட்டு வாங்குறப்ப படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் போடுவாரு. படம் முக்கியம் இருந்து பிஜிஎம் தூக்கி தர வேலைலாம் நடக்கவே நடக்காதுங்க. நீங்க உண்மையிலே மூவி நல்லா இல்லைன்னா அவர் போடுற இதுலயே தெரிஞ்சு போயிடும். ட்வீட் அதுலயே சொல்லுவாங்களே, ட்வீட் சரியா போடலனாலே படம் நல்லா இல்ல போல இருக்கு முடிவு போட்டிருந்தாரு. இது ஒன்றும் ரிலீஸ் ஆகல, ரிலீஸ் ஆக போறப்போ கரெக்டா ஒரு ட்வீட் வரும். அதே மாதிரி ரொம்ப மினிமலா யூஸ் பண்ண மாதிரி இருக்கு பீப்புள்ஸ. அதிகமான பேரே காட்டல, தெரியுதா? ரொம்ப கம்மியான மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அதிகமான அது என்னன்னா இல்ல வந்து எந்த இதுவும் எப்படி சொல்லுது, பேசுற மாதிரி டைலாக்கே இல்லாம ஒரு நான் அதை யோசிக்கவே இல்லை. அஜித்துக்கு ஒரு டைலாக் கூட, அஜித்துக்குன்னு இல்ல யாருக்குமே இல்ல, வெறும் பிஜிஎம் மட்டும்தான். நல்லா இருந்துச்சு, புதுசா இருந்தது. எனக்கு பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அதை ஹைலைட் பண்ணணுங்கிறதுக்காக டைலாக் வைக்காம இன்டென்ஷனலா பண்ண மாதிரி தான் தெரியுது. ஹாலிவுட் மூவிஸ்ல அந்த கிரைம் த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்ப அந்த ஒரு சீன் நடக்கும் போது இது மாதிரி வெறும் பிஜிஎம் மட்டும்தான் வரும். பாத்திருக்கீங்களா? அந்த பிஜிஎம் நம்மளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக்கும், என்ன அர்த்தம் நடக்கும்ன்ற மாதிரி. அது மாதிரி இருக்கு. எனக்கு மகிழ் திருமேனியோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ஒரு
நிறைய பேருக்கு அவரோட மூவிஸ் பிடிக்காம சில இதெல்லாம் இருக்கும். பட் ஆனா எனக்கு அவர் பண்ற முக்கியமான படம் கூட எனக்கு பிடிக்கும், நல்லா தான் இருக்கும். கடைசியா இப்ப இவர் உதயநிதி படம் ஒன்று கூட வந்துச்சு, கழகத் தலைவன். எனக்கு ரொம்ப பிடிச்சது தடையர் தாக்க, ஆல் மை ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும் தடையர். அருண் விஜய் படம் பாத்திருக்கேன், எனக்கும் பிடிக்கும். அந்த மாஸ்க் கட்டிட்டு ஹார்ட் எடுக்கிற அதெல்லாம் செம்ம சீன். அந்த படமே சூப்பரா இருக்கும், ஸ்டோரி வைஸ்மே நல்லா தான் இருக்கும், ஸ்டோரி நல்லா இருக்கும் அந்த படம். அந்த படம் அவரோட ஒரு ஆக்சுவலா அது நல்ல ஒரு படம், ஆனா ஹிட் ஆகல. அது ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. ஐ திங்க் இவர் வந்து விஜய் கூட பண்ண வேண்டிய படம் வந்து பீஸ்டுக்கு பதிலா இவர் ஜாயின் ஆயிருக்க வேண்டியது. ஏதோ ஒரு ரீசன்னால கனெக்ட் ஆகாம போனது. நம்மளால நடுவில் நெல்சன் உள்ளார வந்துட்டாரு. இல்லைன்னா பீஸ்டுக்கு பதிலா விஜய் காம்பினேஷன் வந்திருக்க வேண்டியது. வராது விஜய் காம்பினேஷன்ல இனிமே வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு யாருக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் இல்ல லுக் வைஸ் வந்து அவர் ஆக்சுவலா ஒரு ஹாலிவுட் படத்துல அது மாதிரி இருக்கு. அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து ஆல்ரெடி இது மாதிரி வச்சிருக்காரு, ஒயிட் கிரே ஹேர்ல வச்சிருக்காரு. ஆனா இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு, லுக்க பார்க்க வர்றது இல்ல. எனக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா ஸ்லோபர்ன் ஒரு ப்ராப்பர் ஹாலிவுட் த்ரில்லர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா இது அந்த லொகேஷனுமே அது மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கும். நீங்க எப்படி சொல்றது, இது இந்த மாதிரி படங்கள் வரப்பதான் நம்மளுக்கு அதை பத்தி தெரியும். ஏன்னா இது யூஸ்வலா படம் மாதிரி இருக்க போறது இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். எனக்கு வந்து பார்க்கும் போது ஒரு ஹாலிவுட் மூவி ரேஞ்சில தான் இருக்கு, அந்த இடத்துல எடுக்கிறாங்க அது மாதிரிதான் இருக்கு. அந்த ஸ்கிரீனும் சரி, லொகேஷன் சரி, எப்படி சொல்லு, காஸ்டியூம் எல்லாமே வந்து அது மாதிரிதான் இருக்கு. மேபி நிறைய பேர் ஹாலிவுட் மூவிஸே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கனால மேபி எல்லாத்துக்குமே இது பிடிக்கும், கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. கனெக்ட் ஆனா நல்லது. ஏன்னா அங்க ஒரு பெரிய தலை வந்து வெளியே போறதுனால கண்டிப்பா இவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்னே ஆகணும் கொஞ்ச நாளைக்கு. அது அந்த அதுக்காக சொல்றேன். வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது. அடுத்து வேற ஒரு சூப்பரான வீடியோல ஒரு வீடியோல பாய்.